கிரிட்டிசிசமுக்கு அவ்வளவு ஆர்வத்தை காட்டுற ஜனங்களினால, விசுவாசிகளினால வந்திருக்க மகா பெரிய கேடு இந்த தேசத்துல. மகா பெரிய சின்ன எழுப்புதல் தான் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 6.2% தான். அதாவது தமிழ்நாட்டுல, இந்தியா முழுவதிலும் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை 2.7% தான். 2.7% தான். ஊழியக்காரர் உண்மையா போன ஜெனரேஷன்ல சுவிசேஷத்தை சொல்லி உபவாசம் இருந்து முழங்கால் படிட்டு தேய நோய் வந்து, சுகர் வந்து, பிபி வந்து, ஆனாலும் என் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய உதவாக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. கூட்டம் சேர்த்தாத்தான் மரியாதை என்று நினைச்சிட்டாங்க. என்ன நினைச்சிட்டாங்க? கூட்டம் சேர்த்தாத்தான் மரியாதை. சத்தியம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? போரிங் பாஸ்டர். சத்தியம் எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, அது கேட்கவே பிடிக்கலன்றாங்க. அதனால இந்த ஊழியக்காரன் வழி இல்லாமல், நான் ஊழியனை தவறு சொல்றது கிடையாது, வழி இல்லாமல் ஆத்மாவை தக்க வச்சுக்கணும், புதிய ஆத்மாக்களை உள்ள கொண்டு வரணும் என்பதற்காக கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து என்ன தெரியுமா செய்யற? ஆத்மாக்களுக்காக இவனும் மேடைகளிலே கொஞ்சம் கிரிட்டிசைசம் பேசி கொஞ்சம் ஆத்மாக்களை சந்தோஷப்படும். இன்றைய நாட்களிலே சபைகளில் இருக்கிற போதகர்களும் சுவிசேஷகர்களுடைய நிலையை நீங்க தயவு செஞ்சு நினைச்சு பார்க்கணும். நாம சாதாரணமா ஒரு வர்ஷிப் பண்றோம், பாட்டு பாடுறோம், கான்சர்ட் நடத்துறோம்னு சொல்லி பல ஆயிரம் ஆண்டுகளாக சுவிசேஷத்தையே பேசி 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 இருதயத்தை நிரப்பி அதனால ஒரு சின்ன எழுப்புதலை உருவாக்கி ரத்த சாட்சியாய் அடிச்சு கொலை செய்யப்பட்டு குடும்பமே எரிக்கப்பட்டு கொலை செய்து இறந்து போன அந்த பரிசுத்த வான்களுடைய ஆத்துமாக்களுக்கு நாம துரோகம் இழைக்கும். எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபத்துல பைபிள் வாஸ்து ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் வீட்டுல தாய் தகப்பன் பிள்ளைன்னு அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே மொத்தமா உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் பண்றீங்க? கேள்விக்குறிதானே? கேள்விக்குறிதான். எத்தனை பேர் குடும்பமா இருக்கும்? முதலாவது எத்தனை பேர் குடும்பமா இருக்கும்? தாய் இந்த ஊர்ல, தகப்பன் அந்த நாட்டுல, பிள்ளைகள் அந்த கம்பெனியில. தாய் 8 மணிக்கு வருவாங்க, 6 மணிக்கு வருவாங்க, தகப்பன் 7 மணிக்கு, பிள்ளை 9 மணிக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு டைம்ல தூங்குறோம், ஒரு டைம்ல ஏந்திரிச்சு வேலைக்கு போறோம். ஏன்னா இந்த பணம் என்பது எல்லா பாவத்திற்கும் வேறாய் மாறிவிட்டது இந்த வாழ்க்கையில. அறியாமை, கிரிட்டிசிசம் அப்படின்றது இந்த நாட்களில ரொம்ப பெருசா வந்துருச்சு. சபைக்கு வந்தோடனே நீங்க ரெண்டு ஆத்துமாக்களும் பேசிட்டு இருந்தீங்க. என்னது? நான் ஒரு ஊழியக்காரன் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தேன், ஆனா என் காது எல்லா இடத்துலயும் இருக்கும். என்ன பேசணும்? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நேற்று நைட்டு ஜபம் பண்ணும் பொழுது பிரத்யட்சமா எனக்கு வந்து அப்படியே காட்டினார் அவருடைய உருவத்தை, என்னோட பேசினாரு, என் காதுக்குள்ள மெல்லிய ஓசையா பேசினாருன்னா டிஸ்கஸ் பண்ணீங்க. அப்படியே பண்ணீங்க. நான் ஜபம் வல்லமையா பண்ணிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த பிசாசு தலை தெறிக்க ஓடிச்சு. எப்படி இயேசு கிறிஸ்துவ கிட்ட மண்டிப்பிச்சோ அந்த மாதிரி பேசுனீங்களா? எது பேசணும்? கிரிட்டிசிசம். தவறு சரி அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு நான் ஆள் கிடையாது. அது செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு சம்மட்டி இன்னும் சுவிசேஷத்தை உன்னுடைய இருதயத்தை உடைச்சிட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த கிரிட்டிசிசம் என்ற அந்த வீடியோக்களுக்கும் அந்த செய்திகளுக்கும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உருவாயிருக்குன்னு தெரியுமா? சுவிசேஷகர்களுடைய நிறைய செய்திகள் இன்னைக்கு எப்படி தெரியுமா மாறி இருக்கு? எப்படிப்பட்ட பேச்சை கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இப்போ கிரிட்டிசிசம் பேசுற பேச்சை தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு மேடைகளிலே, பலிபீடங்களிலே தேவ ஊழியர்கள் தங்களுடைய செய்தி அநேகரை சென்று சேரணும், அநேகர் பார்க்கணும், விரும்பி கேட்கணும் அப்படின்றதுக்காக இப்ப மேடைகளை, பலிபீடங்களை எப்படிப்பட்ட இடமா மாத்திட்டாங்க? கிரிட்டிசிசம் பேசுகிற இடமாய் மாத்திட்டாங்க. மேடையில தைரியமா நின்று சில மனுஷனுடைய பெயரை சொல்லி நீ இப்படி செய்கிறாய் என்று அவர் கையை நீட்டி சொல்லும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய முதுகிலே அவ்வளவு பாவம் நிறைந்திருக்கும் பொழுது நீ இதை செய்யலாமா என்ற வேத வசனத்தை இவர்கள் குப்பையில எரிந்து விட்டார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுது. மிகப்பெரிய சந்தேகம். இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிற வயதான ஊழியர்களும் சரி, அவருடைய சபைகளில் இருந்து ஆத்மா போதுன்னு சொன்னோன்னே நாமளும் இந்த வாலிபர்களுக்கு கிரிட்டிசிசம் பேசுறதுனால நிறைய வியூஸ் போகுது, நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க,
நிறைய ஆத்துமாக்கள் வந்து தேடி நிக்கிறாங்கன்றதுனால வயதான ஊழியர்கள் கூட, ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்துல இருப்பவர்கள் கூட சபைகளில என்ன பேசுறாங்க? தங்களுடைய 40 வருட சுவிசேஷ வாழ்க்கையில சுவிசேஷத்தை பேசி 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 பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விலகி போய் இப்போ செய்தியின் ஊடல்ல கிரிட்டிசிசம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிட்டிசிசமுக்கு அவ்வளவு ஆர்வத்தை காட்டுற ஜனங்களினால, விசுவாசிகளினால வந்திருக்க மகா பெரிய கேடு இந்த தேசத்துல, மகா பெரிய கேடு. ஒரு ஊழியக்காரன் பார்க்கிறான், என்னன்னா ஆண்டவருடைய அற்புதங்களை நம்ம சுவிசேஷமா பேசி ஒரு பதிவை போட்டா அதை பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை 10, 11. ஒரு ஊழியக்காரனை பற்றியோ அவனுடைய மனைவியை பற்றியோ இல்லை மற்றவனை பற்றியோ தவறா பேசி அதுடா இதுடா ஆச்சா போச்சா கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் போட்டு பேசி ஒரு வீடியோ எடுத்து பதிவேற்றம் பண்ணா அதை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை லட்சங்களை, 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ், லட்சங்களை தாண்டி போகும். இப்போ உடனடியா அந்த பரிசுத்தமாய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பேசிட்டு இருந்த ஊழியருக்கு இருதயத்துல என்ன தோணுதுன்னா, ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு தானே ஊழியம். ஆனா அவன் இப்படி பேசி நம்மை விட ஒரு ஊழியனும் கிடையாது, அவன் சாதாரண ஒரு மனுஷன், கிரிட்டிசிசம் கிறிஸ்தவன், சாதாரண ஒரு விசுவாசி, கிரிட்டிசிசம் வீடியோ போட்டு இவ்வளவு வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது என் சபையில இருக்கிற ஒரு ஆடு அவன் வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் பாக்குறாங்க. அதே சபையில மெய்ப்பனா இருக்கனுடைய சுவிசேஷத்தை 10 பேர் பார்க்கும் பொழுது எவ்வளவு மானக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்போ இவன் என்ன செய்யறான்னா, அப்போ ஒருவேளை நாம இந்த சத்தியத்தை சொல்லி போர் அடிக்கிறோமோ. சத்தியம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? போரிங் பாஸ்டர். சத்தியம் எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, அது கேட்கவே பிடிக்கலன்றாங்க. அதனால இந்த ஊழியக்காரன் வழி இல்லாமல், நான் ஊழியனை தவறு சொல்றது கிடையாது, வழி இல்லாமல் ஆத்துமாவை தக்க வச்சுக்கணும், புதிய ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வரணும் என்பதற்காக கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து என்ன தெரியுமா செய்யற, ஆத்துமாக்களுக்காக இவனும் மேடைகளில கொஞ்சம் கிரிட்டிசைசம் பேசி கொஞ்சம் ஆத்துமாக்களை சந்தோஷப்படுத்துறான். நினைச்சு பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கதையை, அந்த செய்தியை, அந்த சுவிசேஷ பகுதியை, அந்த வசனத்தை படிச்சு உங்களோட பேசியிருந்தீங்கன்னா நீங்க யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க, தூங்கிட்டு இருப்பீங்க. அதை ஒரு கதை வடிவில மாத்தி அதுல நிறைய கேரக்டர்ஸை கொடுத்து அதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றாற் போல மேடும் பள்ளமுமா மாத்தி, ஃபீலிங்ஸை மேடும் பள்ளவுமாய் மாத்தி, அதை ஒரு ஆச்சரியமானதாய் மாத்தி உங்களிடத்துல வந்து சேர்க்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்கா கேட்குறீங்க. ஒரு செய்தியவே இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் பொழுது இன்றைய நாட்களிலே சபைகளில் இருக்கிற போதகர்களும் சுவிசேஷகர்களுடைய நிலையை நீங்க தயவு செஞ்சு நினைச்சு பார்க்கணும். நாம சாதாரணமா ஒரு வர்ஷிப் பண்றோம், பாட்டு பாடுறோம், கான்சர்ட் நடத்துறோம்னு சொல்லி பல 1000 ஆண்டுகளாக சுவிசேஷத்தையே பேசி 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 இருதயத்தை நிரப்பி அதனால ஒரு சின்ன எழுப்புதலை உருவாக்கி ரத்த சாட்சியாய் அடிச்சு கொலை செய்யப்பட்டு குடும்பமே எரிக்கப்பட்டு கொலை செய்து இறந்து போன அந்த பரிசுத்த வான்களுடைய ஆத்துமாக்களுக்கு நாம துரோகம் இழைக்கிறோம். இது பேசும் பொழுது நம்மளாலேயே மன்னிக்க முடியாத ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு சின்ன எழுப்புதல் தான் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 6.2% தான். அதாவது தமிழ்நாட்டுல, இந்தியா முழுவதிலும் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை 2.7% தான், 2.7% தான். நல்லா கேளுங்க, இவ்வளவு 1000 ஆண்டுகள் சுவிசேஷத்தை பேசி 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 2.7% தான் திடன் உள்ளவர்களை உருவாக்க முடியும் போது நம்ம வஞ்சிக்கிற காரியங்களை பேசினா உருவானவர்களும் பின்மாற்றம் அடைஞ்சிருவாங்க. அப்போ நாம அறியாமையில செய்து கொண்டிருக்கோம் என்பதை உணர்வு. அறியாமையில என்னென்ன செய்யறோம்? சுவிசேஷத்தை தேடி போகிறது கிடையாது, வேதத்தை தியானிப்பது கிடையாது, ஜபம், குடும்ப ஜபத்தை விட்டோம். எத்தனை பேருடைய வீட்டுல குடும்ப ஜபம் இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. 1 2. எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜபத்துல பைபிள் வாஸ்து ஜபம் பண்றீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்டுல தாய் தகப்பன் பிள்ளைன்னு அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே மொத்தமா உட்கார்ந்து ஜபம் பண்றீங்க? எத்தனை பேர் பண்றீங்க? கேள்விக்குறிதான். எத்தனை பேர் குடும்பமா இருக்கும்? முதலாவது, எத்தனை பேர் குடும்பமா இருக்கும்?
தாய் இந்த ஊர்ல, தகப்பன் அந்த நாட்டுல, பிள்ளைகள் அந்த கம்பெனியில. தாய் 8 மணிக்கு வருவாங்க, 6 மணிக்கு வருவாங்க, தகப்பன் 7 மணிக்கு, பிள்ளை 9 மணிக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு டைம்ல தூங்குறோம், ஒரு டைம்ல ஏந்திரிச்சு வேலைக்கு போறோம். ஏன்னா இந்த பணம் என்பது எல்லா பாவத்திற்கும் வேறாய் மாறிவிட்டது இந்த வாழ்க்கையில. அறியாமை.